ஹலோ எவ்ரிஒன். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த ஃபைலில் வந்து ஆல்ரெடி சார்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உள்ளக்க கட் பண்ணியிருக்கிறது வந்து சார்ட் தான். இதோட சைஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுத்து இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருக்கேன். பிளாக் கலர்னு இல்லை, ஒயிட் ஆர் எனி கலர்ஸ், எல்லோ, ப்ளூ, எனி வேணாலும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே மேலே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்ற நேம் வந்து மென்ஷன் பண்ணிடணும். பாருங்கள், இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. இதை எப்படி உள்ளே வைக்கிறேன்னு பார்க்கலாம். மொத்தம் 4 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி இது ஃபைல் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இது இப்போ ஃபைல் பண்ணுறேன். உள்ளே வந்துட்டு இதை உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இது என்ன ஒர்க்கு, அதாவது ஆரி ஒர்க் அப்படின்னா ஆரி ஒர்க்குன்னு எழுதுனா, இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நிறைய ஒர்க் இருக்கும். ஆரி ஒர்க்லேயே வந்து சில்க் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவோம், ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணுவோம், பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேம்ஸை வந்து மேலே மென்ஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு இது என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி மறந்துருந்தால் சப்போஸ் இதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் கிளாஸ் போயிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு இதை பார்க்கும்போது மெமரபுளாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்னோடய கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி உள்ளக்க ஃபைல் பண்ணி நம்ம பண்ணிடணும். நம்ம வந்து எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவோம். அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணணுன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு இந்த இதை எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.